ஒரு அரசருடைய சபைக்கு ஒரு மந்திரவாதி ஒருத்தர் வந்தார். பல செயல்களை அதிசயமாக செஞ்சு காட்டினார். அப்புறம் அது எல்லாருமே அரசரெல்லாம் பாராட்டிகிட்டு இருந்தார். என்ன இப்படி வியப்பில் ஆழ்த்திட்டார் அப்படின்னாரு. அப்போ அங்கே இருக்கிற அமைச்சர் சொன்னார், அரசே, அது அதிசயம் கிடையாது, அவருடைய கடுமையான பயிற்சியின் மூலமாக அவருடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொன்ன உடனே அரசருக்கு கோபம் வந்துருச்சு. என்னுடைய இந்த அரசவையில் அமைச்சராக இருக்கிறதுக்கு நீ தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சரை சிறையில் அடைச்சிட்டாரு. போகும்போது அவருக்கு ஒரு கண்ணுக்குட்டி கொடுத்து அனுப்புனார். அப்போது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அந்த அமைச்சர் அந்த கண்ணுக்குட்டியை ஒரு தோளில் சுமந்து மாடிப்படி ஏறுறது இறங்குறதுன்னு சொல்லி பல பயிற்சிகள் எடுத்துகிட்டு வந்தார். அப்போது கொஞ்சம் ஒரு 6-7 மாதம் ஆன உடனே அந்த கண்ணுக்குட்டி வளர்ந்துருச்சு. இப்போது எப்போவுமே அந்த தொடர் பயிற்சியாக அந்த கண்ணுக்குட்டி வளர்ந்தாலும் கூட ஒரு மாடளவுக்கு வந்தாலும் கூட அதை தூக்கிட்டே இருந்தார். இப்போது அரசருக்கு நினைவு அமைச்சரை சிறையில் அடைச்சிருந்தோமே, இப்போ காவலாளி விட்டு அழைச்சிட்டு வர சொல்லலாம், துரும்பாக அழைச்சி போயிருப்பார் அப்படின்னு நினச்சி அவர் அழைச்சிட்டு வர சொன்னார். அந்த அமைச்சர் அந்த கண்ணுக்குட்டியை அது வளர்ந்துருச்சு, மாடு மாதிரி ஆயிடுச்சு. அதை தூக்கிட்டு வர்றாரு. அரசருக்கு ஒரே அதிசயம். என்ன அமைச்சரே, நீங்கள் துரும்பா போயிருப்புன்னு நினச்சானா இவ்வளோ பலசாலியாக வர்றீங்க, இவ்வளோ மன உறுதியோடு வர்றீங்கன்னு சொல்லும்போது அந்த அமைச்சர் சொன்னார், இதையெல்லாம் சின்னதுலேருந்தே தூக்கி தூக்கி எனக்கு இந்த பயிற்சி தான் இது காரணம். சரியா, இப்போது மாடளவுக்கு அது உயர்ந்திருந்தாலும் கூட வளர்ந்திருந்தாலும் கூட சரிங்களா, என்னுடைய கடுமையான பயிற்சியின் மூலமாக இது என்னால் செய்ய முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே இப்போ தான் அந்த அரசர் அதை நம்பினாருங்க. சரிங்களா, அப்போது கடுமையான பயிற்சி இருந்தானா வாழ்க்கையில் திறமைசாலிகளாக மாறலாம். அது அதிசயம் கிடையாது, அவங்களுடைய பயிற்சி தான் காரணங்கிறத அந்த அரசர் உணர்ந்துட்டார். அந்த அமைச்சரை பாராட்டி அவருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து சரியாக வாழ்த்தினாருங்க. இப்போ கடுமையான பயிற்சி தான் வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் என்று சொல்லலாங்க. நன்றி.